இந்த பொறாமைங்கிறது உங்கள் அப்பா அம்மா, காலேஜு, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, இது மாதிரி யாராக இருந்தாலும் பெரியவர்கள் உங்களோட சுற்றிட்டு இருக்கிறவங்க மேலே வெறுப்பாக இருக்கும், மாறும். நிறைய பசங்களுக்கு எனக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வெறுப்பும் கோபமும் இருக்கும். அண்ட் நீங்கள்லாம் நார்மலாக என்ன மாதிரி பசங்களாக இருந்தால் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் கோபம் வெறுப்புன்னு இருக்கும். இது வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவான விஷயம். உங்களை தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணணும். இன்னி ஒரு 5 வருஷம் கழித்து இது ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும். இந்த மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வெறுப்பு பண்ணுறது, இதெல்லாம் நெகட்டிவ் இமோஷன். இது உங்களை தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணும். தமிழில் சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும்னு. திஸ் டூ ஷால் பாஸ். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வயசாக ஆக திஸ் டூ ஷால் பாஸ். என்னை யாரும் இது வரைக்கும் நீ காலேஜில் எவ்வளோ மார்க் வாங்கின, நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியா, செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியா, அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணியா, அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியா, இதெல்லாம் யாரும் கேட்கல. உங்களோட ஃபஸ்ட்டு ஜாபில் வேணால் கேட்பாங்க.